படிச்சு அந்த விபூதியை ஒரு தீர்த்தத்துல கலந்து வீட்டுல தெளிச்சோம் அப்படின்னா வீட்டுக்குள்ள நம்ம அந்த பாசிட்டிவ் அந்த எனர்ஜியை அந்த உள்ளுக்குள்ள அந்த முருகனுடைய ஆற்றலை உணர முடியும். இப்போ முருகனுடைய அருள் வேணும்னா நிச்சயமா பூதி வைக்கணும். நகைக்கரில் வைக்கக்கூடாது, நெத்தி நிறைய வைங்க. இந்த காலகட்டத்தில் அதாவது எல்லா வழிபாடுமே முருகனுக்கு ரொம்ப உகந்தது தான். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய தற்போதைய காலகட்டத்துக்கு உகந்ததா கை மேல பலன் தரக்கூடியதா நான் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் மட்டும் இல்லாமல் நிறைய பக்தர்களுடைய வாழ்க்கையிலையும் மாறுதலை ஏற்படுத்தியது 3 வழிபாடுங்க. ஒன்று வேல் வழிபாடு, இன்னொன்று விபூதி வழிபாடு, மூன்றாவது காவடி வழிபாடு. இது 3 கூடையுமே பாராயணம் பண்றதுக்கு சில திருப்புகள் கந்தராங்காரம்லாம் இருக்கு. இது கூடயே முக்கியமா சொல்லணும்னா இது 3 தான். வேல் வழிபாடு, காவடி வழிபாடு, விபூதி வழிபாடு. நம்ம விபூதி வழிபாடு பத்தி பார்க்கலாம். விபூதி